ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, மறுபடியும் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் இந்த ஆஃபர் போட்டிருந்தப்ப கிட்டத்தட்ட 2 ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆர்டர் பண்ணுறேன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பண்ணான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் தனித்தனியாக பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இது வந்து ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெட்ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒர்த்தான ஹெட்ஃபோன், யூஸ்ஃபுல்லானது இல்லை, ஒர்த்தான ஹெட்ஃபோன் சொல்லலாம். ஸோ இந்த பிராண்ட் நிறைய பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீமாக இருக்கும். OnePlus மொபைல் வாங்கணும், OnePlusல ஏதோ ஒரு கேஜெட் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நானும். OnePlus பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பிராண்ட் மேலே எவ்வளோ ஒரு நிறைய மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு தென் அதெல்லாம் விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus ஹெட்ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஃபுல் விமர்சனம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்டில் போட்டிருந்தாலும் அந்த ஹெட்ஃபோனும் இந்த ஹெட்ஃபோனும் கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோவாக அந்த ரெண்டுமே வச்சு பக்கத்தில் வச்சு என்னுடைய சைட்லேருந்து நான் ரிவ்யூ வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுவும் 20 days கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்து யூஸ் பண்ண வச்சிருக்கேன். அவங்க யூஸ் பண்ணதை வச்சு அவங்க சொன்ன ஃபீட்பேக் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு விமர்சனம் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் வீடியோவை. நீங்கள் பார்க்குறதோட நிறுத்தாமல் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் பை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முடிஞ்சால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus இந்த ஹெட்ஃபோனோட பாக்ஸ். அதாவது OnePlus டிவைஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த கேஜெட் வாங்கினீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி தான் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. பாக்ஸோட பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட், அதுக்கப்புறம் ரேட்டு, அதுக்கப்புறம் மேலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. அது இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணுறாங்க. பார்க்குறது பாக்ஸ் என்னமோ நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த நெட் பேண்ட் டைப் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும் போதே தெரியுது. ஓகே, வீடியோவில் சம் லேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கு என்னமோ வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. அதனோட சீலிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து கவர் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த பாக்ஸை வந்து சரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்டைப்பெட்டி இந்த மாதிரி கொடுக்காம ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனால் டேமேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காது. அது ஓகே, அது ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் தவிர உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டு நம்ம வந்து தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது கூட என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதாக 2-3 ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 சைடு ஏர் டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ். அப்புறமே வந்து உங்களோட காதோட ஹோல்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி கிடையாது. இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணல. இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த குயிக் ஸ்டார்ட் கைடு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பட்டன்ஸ் என்னென்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மீன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, எதுக்கு தவிர இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதனால் ஓரமாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மேட்ருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹெட்ஃபோனுக்கு வருவோம். ஹெட்ஃபோன் எடுத்தாச்சு. ஹெட்ஃபோனை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை வந்து நான் ஆல்ரெடி வாங்கி 1 வீக் பக்கமாக நான் ஆச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால் கொஞ்சம் டைம் சுத்தமாக இல்லை. அதனால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது ரொம்ப ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பரைஸ்டு, ஃபுல்லாகவே ரப்பரைஸ்டு மாதிரி இருக்குது. எந்த பக்கம் நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னாலுமே ஒரு இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்க அந்த பட்டன் டைப் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப எந்த ஒரு வகையிலுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. எல்லாமே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டனே கிடையாது. அது நான் சொல்லிக்கிறேன் முன்னாடியே. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருங்க. இந்த ஹெட்ஃபோன் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க, எந்த பக்கம் முறுக்குனீங்க அப்படின்னாலுமே ஒன்றுமே ஆகாது. இதில் வந்து எந்த ஒரு கோட்டிங்கும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி தான் சார்ஜ் போகிறதுக்கான போர்ட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 1 கீ அப்படி தான் 2 கீ இருக்குது. எஸ் வால்யூம் அப் பட்டன் அப்புறமே டவுன் பட்டன். பவர் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் வந்து இதில் எதுவும் கிடையாது. சென்டரில் இருக்கிறது கால் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். அது வந்து கால் அட்டன் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து மேக்னெட் டைப். இந்த மேக்னெட் டைப்பில் தான் பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் சேர்த்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அந்த மேக்னெட் எடுத்தீங்க அப்படின்னா இதாகிடும். ஓகே, இதை பற்றி ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணி சேனல்